வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, அடிக்கோடிட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு தருக. அந்த ஏழை குழந்தையின் கண்கள் குழிந்தாழ்ந்து காணப்படுகிறது. குழிந்தாழ்ந்து என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு ஒரு பொருட்பன்மொழி. ஒரு பொருட்பன்மொழி. தைத்திங்கள் என்பது டேஷ் பெயரை குறிக்கும். ஆன்சர் காலப்பெயர். தைத்திங்கள் காலப்பெயர். சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆன்சர் ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை. ஆற்றல் நிரம்பிய சொற்கள் தாமாக பொங்கி வழிவதுதான் கவிதை. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக. ஆன்சர் கொலக் குறைபடா கூழுடை வியனகர். கொலக் குறைபடா கூழுடை வியனகர். கீழ்காணும் சொற்களை அகரவரிசைப்படுத்துக. சங்கு, சாட்டை, சிந்தனை, சீர்தூக்கு, சுற்றம். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. நாட்டுக்கு தேவை அரண். நாட்டுக்கு தேவை அரண். ஆன்சர் டி. வாழை, வாழை, வாழை. ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. வாழை இளம்பெண், வாழை மரவகை, வாழை மீன் வகை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், வருமான வரி அலுவலகம். இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், வருமான வரி அலுவலகம். வழுவு சொல்லற்ற தொடர் எது? வலப்பக்க சுவரில் எழுதாதே. வலப்பக்க சுவரில் எழுதாதே. ஆன்சர் 2. அணித்து எதிர்ச்சொல்லை கண்டறிக. தொலைவில். அணித்து அருகில், எதிர்ச்சொல் தொலைவில். சேர்த்து எழுதுக. பனை ப்ளஸ் ஓலை, பனையோலை. அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரந்தளிர்த்தற்று. இதில் அன்பகத்து இல்லா என்பதனை எவ்வாறு பிரிக்கலாம்? அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா. அன்பு ப்ளஸ் அகத்து ப்ளஸ் இல்லா. அன்பகத்தில்லா. இயைபு தொடையில் அமைந்த சொற்களை அறிக. இயைபு தொடையில் அமைந்த சொற்கள் நாடு, நாடு. நீலமுடி தரித்த பல மலைசேர் நாடு, நீரமுதமெனப் பாய்ந்து நிரம்பு நாடு. இயைபு தொடை நாடு, நாடு. தாயொப்ப பேசும் மகள் என்ற உவமைத் தொடருக்கு பொருள் தருக. தாயை போன்று பேசுதல். தாயொப்ப பேசும் மகள், தாயை போன்று பேசுதல். குடியரசுத் தலைவர் உலகத் தமிழ் மாநாட்டை தொடங்கி வைத்தார். செய்வினையை செயப்பாட்டு வினையாக மாற்றுக. உலகத் தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது. நாலடியார் எனும் நூலை பாடியவர்கள் சமண முனிவர்கள். மணிமேகலையின் தோழி சுதமதி. பட்டிமண்டபம் என்பது சமய கருத்துகள் விவாதிக்கும் இடம் என்று கூறும் நூல் மணிமேகலை. புறநானூற்றில் உள்ள புறத்திணைகளின் எண்ணிக்கை 11. பாடல் வரிகள் கலித்தொகையில் எப்பிரிவில் இடம்பெற்றுள்ளது? எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர். இப்பாடல் வரிகள் கலித்தொகையில் முல்லை கலியில் இடம்பெற்றுள்ளது. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மறுப்பு, கலங்கினர் பலர் முல்லை கலியில் இடம்பெற்றுள்ள பாடல். ஈயன இரத்தல் இழிந்தன்று, அதன் எதிர் ஈயேன் என்றல் அதனினும் இழிந்தன்று. கூற்று 1. இப்பாடல் அடிகளை பாடியவர் கழைதீன் யானையார். கூற்று 2. இப்பாடலில் புகழப்படும் வள்ளல் பாரி. ஆன்சர் கூற்று 1 மட்டும் சரி. தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருளன்று என்று கூறியவர் திருவிக. சமரச சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் ராமலிங்க அடிகள். அடுத்து பொறுத்துக. சுவை பயன். இனிப்பு சுவையின் பயன் வளம். துவர்ப்பு சுவையின் பயன் ஆற்றல். புளிப்பு சுவையின் பயன் இனிமை. கார்ப்பு சுவையின் பயன் உணர்வு. தமிழினத்தை சேர்ந்தோர் குடியரசுத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாடுகள் சிங்கப்பூர், மொரீஷியஸ்.
தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழன்னை விருது பெற்ற பெருமைக்குரியவர் கவிக்கோ அப்துல் ரகுமான். ஆற்காடு என்பது எந்த மரங்கள் சூழ்ந்த பகுதி? அத்தி மரங்கள். அண்ணல் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல், மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழாரம் சூட்டியவர் தந்தை பெரியார். காமராசர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண்டு 1937ஆம் ஆண்டு. அரிகால் மாறிய அங்கன் அகல்வயல் இவ்வடியில் அமைந்துள்ள மோனை வகை யாது? ஆன்சர் மேற்கதுவாய் மோனை. ஓரடியில் முதல் சீர், மூன்றாம் சீர், நான்காம் சீரின் முதலெழுத்துகள் ஒன்றுபோல் வருவது மேற்கதுவாய் மோனை. முதல் சீர், இரண்டாம் சீர், நான்காம் சீர் முதல் எழுத்துகள் ஒன்றுபோல் வருவது கீழ்கதுவாய் மோனை. 1, 3, 4 மேற்கதுவாய், 1, 2, 4 கீழ்கதுவாய். ஆறுமுக நாவலரை வசனநடை கைவந்த வல்லாளர் என பாராட்டியவர் பருதிமார் கலைஞர். தமிழ்மொழியை வடமொழி வல்லாண்மையினின்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் தேவநேய பாவாணர். நடுவணரசு உ.வே.சா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு 2006ஆம் ஆண்டு. சிற்பக்கலை குறித்து தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் வெளியிட்ட நூலை கண்டறிக. ஆன்சர் சிற்பச் செந்நூல். சிற்பச் செந்நூல். நாயக்கர் காலத்தில் சிறந்து விளங்கிய சிற்பக்கலை தந்த சிற்பக்கலை. ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர்க்விஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் ஜி. குப்புசாமி. ராம நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர். ராம நாடகத்தை இயற்றியவர் அருணாச்சல கவிராயர். மரபு கவிதையில் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரகுமான். உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இரட்டை கிளவி போல் இணைந்தே வாழுங்கள், பிரிந்தால் பொருள் இல்லை என்று உவமை மரபில் புது கவிதைகளை சேர்த்தவர் சுப்புரத்தினதாசன். பிரெஞ்சு குடியரசுத் தலைவரால் செவாலியர் விருதினை பெற்றவர் வாணிதாசன். சுந்தரர் எவ்வரசரால் மகன்மை கொண்டு வளர்க்கப்பட்டார்? நரசிங்க முனையரையர். நரசிங்க முனையரையர். யார் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பாமாலை என்று வழங்கப்படுகிறது? அகத்தியர். அகத்தியர் பாடிய சித்தர் பாடல்கள் ஞானப்பாமாலை என்று வழங்கப்படுகிறது. நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி என்ற வரிகளை பாடியவர் கடுவெளி சித்தர். ஒரு சொல்லோ தொடரோ இரு பொருள் தருமாறு பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்று பேரறிஞர் அண்ணா கூறினார். அறிவடிவுமாய் பின் நரன் வடிவுமாகி என்ற தொடரில் அரி என்பதன் பொருள் சிங்கம். நன்று நன்றெனப் போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் சீறாப்புராணம். நன்று நன்றெனப் போற்றியே நடந்தது வேங்கை சீறாப்புராணம். பெரிய புராணத்தை அருளிய சேக்கிழார் பிறந்த தற்போதைய மாவட்டம் காஞ்சிபுரம். ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடியவர் திருநாவுக்கரசர். நேற்று மழை பெய்தது, அதனால் ஏரி குளங்கள் நிரம்பின. எவ்வகை வாக்கியம்? தொடர் வாக்கியம். நன்னூல் எவ்வகை நூல்? வினா வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என அழைக்கப்படுகிறார். இதற்கான வினா பாரதிதாசன் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? பாடலில் வரும் திணையை கண்டுபிடி. வானுட்கும் வடி நின்மதில் மல்லல் மூதூர் வயவேந்தே. ஆன்சர் பொதுவியல் திணை. வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதனவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை. இலக்கண குறிப்பு அறிக. பசிக்கயிறு உருவகம். பசிக்கயிறு உருவகம். அகரவரிசையில் எழுதுக. ஆன்சர் மனத்துயர் மீமிசை முன்னீர் மேடு பள்ளம். மொழிபெயர்ப்பு. படுவிடம் இதில் பயின்று வந்துள்ள தொகைநிலை தொடர் வினைத்தொகை.
எச்சொல் வேர்ச்சொல் அல்ல. ஆன்சர் இனிது. வந்தான் வேர்ச்சொல்லை தருக. வா. மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருளை அறிக. விலங்கு. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் விலங்கு. வழுவுச்சொல் இல்லாத தொடரை எழுதுக. ஆன்சர் டி. சென்னைக்கு அருகில் இருப்பது மதுரை அன்று. பொருந்தா இணையை தேர்வு செய்க. திருத்தக்க தேவர் வளையாபதி என்பது பொருந்தாதது. பொருந்தா சொல்லை தேர்வு செய்க. பொருந்தாதது அழகு. உள்ளம் அழகு வீடு இடம். பொருந்தாதது அழகு. அரும்புதல் எதிர்ச்சொல் மெலிதல். அரும்புதல் எதிர்ச்சொல் மெலிதல். இரட்டை காப்பியம் என வழங்கும் நூல்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. பொருத்தமான இணையை தேர்வு செய்க. மருதம் வைகறை என்பது மட்டும் பொருத்தமானது. மருதம் வைகறை சிறுபொழுது. மருத நிலத்தின் சிறுபொழுது வைகறை. குறிஞ்சி நிலத்தின் சிறுபொழுது யாமம். முல்லை நிலத்தின் சிறுபொழுது மாலை. நெய்தல் நிலத்தின் சிறுபொழுது ஏற்பாடு. பாலை நிலத்தின் சிறுபொழுது நண்பகல். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே. எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இவ்வடிகளில் பயின்று வரும் நயங்கள். மோனை எதுகை இயைபு. நாலடியாரை தொகுத்தவர் பதுமனார். திருக்குறளின் அழியா தன்மையை பறைசாற்றும் செய்யுள் நூல் திருவள்ளுவ மாலை. அல்லலுற்று ஆற்றாது அழுவானைக் கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாருந் தாம் மயங்கி. இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். அல்லலுற்று ஆற்றாது அழுவானைக் கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாருந்தாம் மயங்கி. சிலப்பதிகாரம். கூற்று 1. நீலகேசி ஒரு சமண சமய காப்பியம். கூற்று 2. குண்டலகேசி என்னும் நூலுக்கு மறுப்பாக எழுதப்பட்டது நீலகேசி. ஆன்சர் கூற்று 2ம் சரி. கூற்று 1. கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற புலவர் கடற்செலவு ஒன்றில் இறந்து போனார். கூற்று 2. இவர் புறநானூற்றில் ஒரு பாடலையும் பரிபாடலில் ஒரு பாடலையும் இயற்றியுள்ளார். ஆன்சர் கூற்று 2ம் சரி. தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது? புறநானூறு. தமிழுக்கு கதி என போற்றப்படும் இரு நூல்கள் திருக்குறளும் கம்பராமாயணமும். மலையுருவி மலை உருவி மண் உருவிற்று ஒருவாளி. இவ்வரி இடம்பெற்ற நூல் இராமாயணம். மலையுருவி மலை உருவி மண் உருவிற்று ஒருவாளி. இராமாயணம். அரிசியும் மயில் தோகையும் சந்தனமும் தமிழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட நாடுகள் கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து. யானையின் உருவத்தை செதுக்குவதில் கைதேர்ந்த சிற்பிகள் பல்லவர் காலத்து சிற்பிகள். தில்லையாடி வள்ளியம்மை. இதில் தில்லையாடி என்பது வள்ளியம்மையின் தாயார் பிறந்த ஊர். காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் அம்புஜத்தம்மாள். மனித மூளையில் தண்ணீரின் அளவு எத்தனை சதவீதம் கொண்டது? 80%. கொன்ஸ்டான் என்னும் இத்தாலிய மொழிச்சொல்லின் பொருள் அஞ்சாதவன். ஜீவ் போப் பாய்மரக் கப்பலில் சென்னை வந்த 8 திங்களும் வடமொழி, தமிழ் ஆகிய மொழி நூல்களை படித்தார். ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. வல்லை எனும் இன்னிசை பாடல் யாரால் பாடப்படும்? பெண்களால் பாடப்படும். பருதிமார் கலைஞரின் தனிப்பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜீவ் போப். வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகிறார் என புகழ்ந்தவர் ராபி சேதுப்பிள்ளை. தமிழ் வழங்கிய எல்லையினை வேங்கடம், குமரி, தீம்புணர், பவ்வமென்றன் 4 என்று வரையறுத்தவர் காக்கை பாடினியார். சங்க இலக்கியங்களின் மொத்த அடிகள் 26,350 அடிகள். நாடகச் சாலையொத்த நற்கலா சாலையொன்று நீடுலகில் உண்டோ நிகழ்த்து என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகனார். ஆனந்தரங்கர் நாட்குறிப்பை
தரவாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் வானம் வசப்படும். ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் அப்துல் ரகுமான். கோ. மோகனரங்கன் பிறந்த ஊர் ஆலந்தூர். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாகத் தொடுத்து என்ற தாலாட்டு பாடலை பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூல் நாடக நூல். நரகத்தில் இடர்பொடோம் நடலை இல்லோம். இக்கூற்றில் நடலை என்னும் சொல்லின் பொருள் துன்பம். பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை 412 பாடல்கள். பலப்பட்டடை சொக்கநாத பிள்ளை எழுதிய மற்றொரு தூதுநூல் தென்றல் விடு தூது. தஞ்சை வேதநாயக சாஸ்திரியார் அவர்களின் ஆசிரியர் ஸ்வார்ட்ஸ் பாதிரியார். உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர் ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். தேங்க்யூ.